அனைவருக்கும் வணக்கம். இது யுகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வர்றோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம்? எங்கு படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட வச்சு வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றேங்க. நான் தொடர்ச்சியா எந்தெந்த கல்லூரிகள்ல இலவசமா படிக்க முடியும்? எந்தெந்த கல்லூரிகள்ல குறைவான கல்வி கட்டணத்த படிக்க முடியும்? எந்தெந்த படிப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி உதவித்தொகை தர்றாங்க? சென்ட்ரல் கவர்ன்மென்ட் காலேஜஸ்ல எப்படி வந்து ஃப்ரீயா படிக்கிறது? கம்மியான ஃபீஸ்ல படிக்கிறது? அப்படின்னு நம்ம தொடர்ச்சியா வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வந்தோங்க. இப்ப கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ குடுத்திருந்தேன். விஐடில எப்படி ஃப்ரீயா படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அத பார்த்துட்டு நெறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்ட ஒரு கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, இது மாரி விஐடில எப்படி ஃப்ரீயா படிக்கிறதுன்னு நீங்க சொன்னீங்களோ, அது மாரி மத்த யூனிவர்சிட்டீஸ்ல ஏதாவது இந்த மாரி புரோகிராம்ஸ் இருக்குதா சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமா தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. ஸோ இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் என்ன விஷயத்த பத்தி பேச போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிர்தா யூனிவர்சிட்டில 4 வருஷம் ஃப்ரீயா படிக்கிற மாரியான ஒரு புரோகிராம்ங்கிறது இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த புரோகிராம்க்கான டீட்டெயில்ஸ் என்ன? அது எப்படி அப்ளை பண்றது? அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன? ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுமா? இது மாதிரியான ஏ டூ இசட் டீட்டெயில்ஸ்ங்கிறது இந்த பர்ட்டிகுலர் வீடியோல சொல்லப் போறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இப்ப அமிர்தா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல இருக்குது. ஸோ இந்த அமிர்தா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரும் மற்றும் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மெக்கானிக்கல் பேஸ்ட் நிறுவனமான எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனமும் சேர்ந்து ஒரு டைப் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமிர்தா யூனிவர்சிட்டியில மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேரக்கூடிய இந்த வருஷம் அதாவது 2026, 27ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேரக்கூடிய ஒரு 20 மாணவர்களை இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் தேர்ந்தெடுத்து ஒரு ஸ்காலர்ஷிப்ங்கிறது கொடுக்குறாங்க. அந்த ஸ்காலர்ஷிப்போட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டலிஸ்ட் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த கிரைட்டீரியால இவங்க வந்து ஒரு 20 மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த 20 மாணவர்களை தேர்ந்தெடுத்து 4 வருடம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஃபீஸ் ஃபுல்லா ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஃப்ரீ, மெஸ் பில் ஃப்ரீ, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் குடுத்துடுறாங்க. இது போக இந்த 20 மாணவர்களை வந்து கம்பெனியில வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் குடுத்துடுறாங்க. மற்றும் படிச்சு முடிச்சோனே 20 பேத்துக்கும் உறுதியான அஷ்யூர்டு பிளேஸ்மெண்ட், உறுதியான வேலைவாய்ப்புங்கிறது நம்மளுக்கு குடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் அமிர்தா யூனிவர்சிட்டியும், எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ்ங்கிற கம்பெனியும் வந்து டை அப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ங்கிறது பார்க்குறோம். இது வந்து முழுக்க முழுக்க பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ங்கிறது குடுக்குறாங்க. 100% ஃபுல்லி ஃபண்டட் எஜுகேஷன் அப்படின்னு குடுக்குறாங்க. அதுபோக கம்பெனிஸ்ல வந்து எல்லா விதமான ட்ரைனிங்கும் குடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஃபினான்சியல் சப்போர்ட் 4 வருஷத்துக்கு ஃபீஸ் கட்ட தேவையில்ல. அதுமாரி 4 வருஷத்துக்கு ஆன் கேம்பஸ் அக்கமடேஷன். நீங்க வந்து அமிர்தா யூனிவர்சிட்டியிலேயே ஃப்ரீயா ஹாஸ்டல்ல தங்கிக்கலாம். சரிங்களாங்க. அங்க இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக கம்பெனிஸ்ல வந்து அதாவது எல்ஜி கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கும் வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாங்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அகாடமிக்கலி அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடண்ட்ஸ் நல்ல ஸ்கோர் வாங்கினவங்க மற்றும் அவங்க எதுலேருந்து வந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்டு பேக்ரவுண்ட் பொருளாதார ரீதியா பின்தங்கிய மாணவர்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயங்கிறது தரதா சொல்லியிருக்காங்க. இது போக முக்கியமான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ்ங்கிறது 1 ஜூலை 2004ல இருந்து 30 ஜூன் 2010க்குள்ள பிறந்தவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். மார்க்குங்கிறது குறைஞ்சபட்சம் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்ல 85% ஆஃப் மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா 80% ஆஃப் மார்க்ஸ்ங்கிறது வாங்கியிருக்கணும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்ல. இது போக முக்கியமா நீங்க வந்து ஏஇஇ எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கணும். ஏஇஇ எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணிட்டு, அது போக இந்த கேட்டலிஸ்ட் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த விஷயங்கள வந்து இங்கேயுமே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். இங்க பேசிக்கா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தான், நீங்க அமிர்தா கவுன்சிலிங்க்கு அமிர்தா எக்ஸாம் எழுதிட்டு கவுன்சிலிங்ல நீங்க ப்ராசஸ் பண்றப்ப இவங்க வந்து அந்த 20 கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுங்க. ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அஷ்யூர்டு ஜாப் பிளேஸ்மெண்ட்டுங்கிறது குடுத்துடுறாங்க. லேர்னிங் நல்லா இருக்குங்கிறாங்க. இந்த ப்ரோக்ராமோட அவுட்கம் என்னங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஹாஸ்டல், மெஸ் பில், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டியூஷன் ஃபீஸ், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் எல்லாமே குடுக்குறாங்க. சரிங்களாங்க. ஸோ இதுதான் அமிர்தா யூனிவர்சிட்டியில 4 வருஷம் ஃப்ரீயா படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும், ஒவ்வொரு கல்லூரியிலும் சில சீட்ஸ் வந்து ரிசர்வ்டா வச்சிருப்பாங்க ஃப்ரீ கோர்சஸ்க்காக. ஸோ எந்தெந்த கல்லூரிகளெல்லாம் வந்து ஃப்ரீயா படிக்க முடியும், எந்தெந்த கல்லூரிகளெல்லாம் கம்மியான கல்வி கட்டணத்துல படிக்க முடியும், எங்க ஸ்காலர்ஷிப் அதிகமா தருவாங்க, இது மாதிரி பல்வேறு வகையான தகவல்கள் வேணுங்கிறவங்க யுகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்க. மிகவும் நன்றி.